அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு முழு சாப்டரோ இல்லை நிறைய செக்ஷன்ஸோ எதுவுமே கிடையாது. சாப்டர் 12 சிஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு செக்ஷன் பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். செக்ஷன் 173 இது மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாப்டர் 12ல் பார்த்துட்டோன்னா மொத்தமாக வந்து செக்ஷன் 154லேருந்து 176 வரை செக்ஷன்ஸ் இருக்கின்றது. அதில் வந்து இந்த 173 வந்து பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த செக்ஷனை ஃபஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இந்த சாப்டர் 12லேருந்து கிட்டத்தட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நம்ம வந்து 173 வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனாக நம்ம கொடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னால், இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த 173 செக்ஷனில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சார்ஜ் ஷீட் இல்லாமல் ஒரு கேஸ் வந்து முழுமையை அடையாது அண்ட் ஃபைனாலிட்டியும் ரீச் ஆகாது. செக்ஷன் 173 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோம்னா, ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சு தாக்கல் பண்ணுகின்ற அந்த ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ அந்த சார்ஜ் ஷீட்டு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம், பட் சிஆர்பிஸில் எங்கேயுமே சார்ஜ் ஷீட் டிஃபைன் ஆகலை. அதற்கு பதிலாக தான் வந்து ரிப்போர்ட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னோன்னா 2 சப்செக்ஷன் ஆர், அதாவது ரிப்போர்ட்னாலும் போலீஸ் ரிப்போர்ட்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ நம்ம 173ல் வந்து ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்னு பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ வந்து டெஃபினிஷன் கிளாஸில் 2 சப் கிளாஸ் ஆர் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை பற்றி சொல்லுகின்றது. அதே மாதிரி ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம வந்து அது எப்படி வந்து அதை கம்ப்ளீட் பண்ணும்போது இன்வெஸ்டிகேஷன் அதை கம்ப்ளீட் பண்ணி எப்படி நம்ம ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறதுன்றது அப்போ தான் புரியும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் வந்து எங்கே டிஃபைன் ஆயிருக்குன்னா 2 சப்செக்ஷன் ஹெச், 2 சப் கிளாஸ் ஹெச். ஸோ அதனால தான் நான் வந்து அதை ரெண்டும் ரிலேட்டட்னால தான் நான் 2 சப் கிளாஸ் ஆரையும் 2 சப் கிளாஸ் ஹெச்சையும் நான் வந்து கோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆகட்டும் போலீஸ் ரிப்போர்ட் ஆகட்டும் எங்கே கேட்டாலும் சரி, மேபி ஒரு பெரிய கொஸ்டினோட சப்செக்ஷனாக இருந்தாலும் கூட சரி, நம்ம ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் வந்து 2R அண்ட் 2 சப் கிளாஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதை கொடுத்துடலாம். அப்போ தான் வந்து நமக்கு அட்லீஸ்ட் அந்த பேசிக் வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்றது வந்து ஒரு யூனிக்காக இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, it is a report forwarded by a police officer under section 173 subclass 2. 173 subclass 2க்கு கீழே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால ஃபார்வர்ட் பண்ணப்படுகின்ற ஒரு ரிப்போர்ட். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஃபார்வர்டுன்றதை வந்து நம்ம கோர்ட்டை தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்னு எடுத்துக்கணும். ஸோ அது எப்படியெல்லாம் இருக்க வேணும்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா 2 சப்கிளாஸ் ஹெச்சில் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் ஆல் ப்ரொசீடிங் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ். இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன அவர் பண்ணுறாரோ, போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ணுறாரோ அது எல்லாமே வந்து இன்வெஸ்டிகேஷனுடைய ஒரு பகுதி. இப்போ இது யார் தான் கண்டக்ட் பண்ணணும்னா, பை அ போலீஸ் ஆஃபீஸர் தான் கண்டக்ட் பண்ணணும், ஆர் பை எனி பர்சன் அதர் தேன் அ மேஜிஸ்ட்ரேட். ஸோ மேஜிஸ்ட்ரேட் மட்டும் இதில் தலையிட முடியாது. ஆனால் அந்த எனி அதர் பர்சன் ஹூ இஸ் ஆத்தரைஸ்ட் பை த மேஜிஸ்ட்ரேட் அவர் வந்து பண்ணலாம். ஸோ மொத்தமாக 173ல் மொத்தம் 8 சப் கிளாஸஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, எவ்ரி இன்வெஸ்டிகேஷன் ஷால் பி கம்ப்ளீட்டட் விதவுட் டிலே. அதாவது புலனாய்வு ஒவ்வொன்றும் அனாவசியமாக தாமதமின்றி முடிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் 173 சப் கிளாஸ் 2ல தான் போலீஸ் ஆஃபீஸர் ஷால் ஃபார்வர்ட் டு மேஜிஸ்ட்ரேட் எம்பவர்ட் டு டேக் காக்னிசன்ஸ். அதாவது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அதிகாரமுள்ள நடுவருக்கு அப்படின்னு நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். அந்த எம்பவர் டு டேக் காக்னிசன்ஸ்க்கு என்ன அப்படின்னா, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள அதிகாரமுள்ள நடுவர் அப்படின்றதான் மீனிங். ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும் பொழுது அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்ட்டிஸோட நேமு, நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன், அக்யூஸ்ட் வந்து ரிமாண்டடா, அப்படி ரிமாண்ட் ஆயிருந்தா 170ல் கஸ்டடியில் இருந்தாரா அப்படின்ற விவரங்களும் சேர்த்து குறிப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 173ல சப்கிளாஸ் 2. As per section 173 subclass 3ல, if a superior officer is appointed under 158, the report shall be submitted through him. அதாவது 158 பிரகாரம் ஒரு superior officer வந்து அப்பாயிண்ட் ஆயிருந்தாரு, இன்வெஸ்டிகேஷனில் அவரும் பங்கு பெறாரு அப்படின்னு சொன்னால் அவர் மூலியமாக இந்த ஃபைனல் ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன். அதாவது மேல்நிலை காவல் அலுவலர் ஒருவர் 158வது பிரிவின்படி நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அந்த அறிக்கை வந்து அவர் மூலமாக தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த செக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கேசஸில் பொதுவாக இன்வெஸ்டிகேஷன் வந்து முடிஞ்சு அந்த ஃபைனல் ரிப்போர்ட் தாக்கல் பண்ண வந்து டைம் ஆகும். நடுவுலேயே அந்த அக்யூஸ்ட் வந்து பெயில் எடுத்து பாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ரிலீஸ் ஆயிருப்பாங்க.
ஸோ இப்போ இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, 173 subclass 4, இதில் அக்யூஸ்ட் ரிலீஸ்ட் ஆன் பாண்ட், இஃப் அக்யூஸ்ட் இஸ் ரிலீஸ்ட் ஆன் பாண்ட் மேஜிஸ்ட்ரேட் ஷல் மேக் ஆர்டர் ஃபார் டிஸ்சார்ஜ் ஆஃப் பாண்ட். ஸோ என்ன அப்படின்னா, நான் முன்னமே சொன்ன மாதிரி அவர் அப்படி அக்யூஸ்ட் வந்து பெயில் எடுத்து அந்த பாண்டில் ரிலீஸ் ஆயிருந்தாருன்னு சொன்னால் அந்த பாண்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். அதாவது எதிரி வந்து பிணை முறியின் பேரில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்றால் அந்த பத்திரம் தீர்ந்து போய் விட்டதென்றோ அல்லது மற்றபடியோ கட்டளையை நீதிமன்ற நடுவர் பிறப்பிக்க வேண்டும் அப்படின்றதான் இதற்கு தமிழில் வந்து மீனிங். ஸோ செக்ஷன் 173ல சப்கிளாஸ் 5 பார்த்துட்டோம் அப்படின்னா, இஃப் செக்ஷன் 170 அப்ளைஸ், போலீஸ் ஆஃபீஸர் ஷில் ஃபார்வர்ட் டு மேஜிஸ்ட்ரேட் அலாங் வித் தட் ரிப்போர்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் அதர் தென் தோஸ் சென்ட் ஆல்ரெடி. அதாவது இதற்கு முன்னர் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அனுப்பப்பட்டதோ அது தவிர மீதி இருக்கிற அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதுவும் கூட சேர்த்து இந்த 161ல ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றதா இந்த 173ல சப்கிளாஸ் 5. இப்போ செக்ஷன் 173 சப்கிளாஸ் 6ல என்ன அப்படின்னா, போலீஸ் ஆஃபீஸர் மே ரிக்வெஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் டு எக்ஸ்க்ளூட் சச் பார்ட் இஃப் இட்ஸ் டிஸ்க்ளோஷர் இஸ். இப்போ 173க்கு கீழே அந்த அறிக்கை அனுப்பும் பொழுது எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சு இணைச்சு அனுப்பும் பொழுது இப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து ஏதாவது சில ஸ்டேட்மெண்ட் இந்த வழக்கும் கூட சம்பந்தம் இல்லை அப்படின்னு கருதினாலோ அல்லது அதை அந்த காப்பியும் சேர்த்து அக்யூஸ் கிட்ட கொடுக்கறது வந்து இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல நல்லது இல்லை அப்படின்னு கருதினாலோ ஒரு அனக்ஷர் மாதிரி வச்சு இதை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பீனியனோட சேர்த்து போலீஸ் ஆஃபீஸர் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்றதா இந்த செக்ஷன். சிம்பிளா நான் இம்பார்ட்டன்ட் சென்டென்ஸ் மட்டும்தான் நான் இங்கே வீடியோவில் போட்டிருக்கேன், ஃபுல்லாக நான் வந்து போடலை, டைப் பண்ணி போடலை. ஸோ சச் ஸ்டேட்மெண்ட் நாட் ரெலவென்ட் டு சப்ஜெக்ட் மேட்டர் அல்லது இட்ஸ் டிஸ்க்ளோசர் டு அக்யூஸ் நாட் எசென்ஷியல் அப்படின்னு சொன்னால் அந்த கருத்தை வச்சு அந்த கருத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பலாம். ஸோ 207ல் அக்யூஸ் வந்து காப்பீஸ் வாங்கும்போது இந்த ஒப்பீனியனை கருதி அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் அவர் கையில் போகாமல் இருக்கும். ஏன் அப்படின்னா 207ல் வந்து நம்ம சார்ஜ் ஷீட்டில் போடும்போது என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அக்யூஸ்ட் வந்து என்டைட்டில்டு. ஸோ அப்படி ஏதேனும் ஒரு ஆவணம் வந்து அவர்கிட்ட போகக்கூடாதுன்னு நினச்சா 173 சப்கிளாஸ் 6ல வந்து இந்த மாதிரி ஒப்பீனியனோட அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த செக்ஷன். அதனால தான் நான் 207 நான் இங்கே கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சமர்ப்பிக்கிறது எல்லாமே 207ல் வந்து அவர் வந்து காப்பீஸ் ரிசீவ் பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து 207 செக்ஷன். இப்போ 207ல் தான் காப்பீஸ் வாங்கணுமா அப்படின்னு சொன்னால் அது மட்டும் கிடையாது. யூஸ்வலி 207ல் காப்பீஸ் கொடுக்கப்படும். பட் இந்த 173 சப்கிளாஸ் 7ல் எந்த போலீஸ் ஆஃபீஸர் அதாவது எந்த ஐஓ வந்து இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரோ அவருக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது அவரும் இந்த டாக்குமெண்ட்ஸை ஃபுல்லாக அக்யூஸ்ட் கிட்ட ஃபர்னிஷ் பண்ணலாம். ஸோ அப்படி சொல்கிறது தான் இந்த 173 சப்கிளாஸ் 7. லாஸ்ட்டாக 173ல் கிளாஸ் 8 நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஷார்ட்டாக என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண முடியாது, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அதுதான், அதாவது நத்திங் இன் தி செக்ஷன் ஷால் பி டீம்ட் டு ப்ரிக்ளூட் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக முடிஞ்சுது, அதன் பிறகு அடிஷ்னலாக டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ ஓரல் எவிடன்ஸோ போடணும், அதையும் அனெக்ஸ் பண்ணணும்னு சொன்னால் அது தாராளமாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஃபைனல் ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கூட பண்ணிக்கலாம். அது வந்து த்ரூ ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான், பட் நாட் ரீஇன்வெஸ்டிகேஷன். என்டையர் இன்வெஸ்டிகேஷன் திரும்ப வந்து புதுசாக பண்ண முடியாது, ஆனால் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்றது பாசிபிள். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிக்கை ஒன்றை நடுவருக்கு அனுப்பப்பட்டதற்கு பின்பு அனுப்பினதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் போட்டதுக்கு அப்புறம் குற்றம் ஒன்றை பற்றி மேற்கொண்டு புலனாய்வு செய்வதை தடை செய்வதாக கொள்ளுதல் ஆகாது. ஸோ அவ்வளோதான், அனுப்பினதுக்கு அப்புறம் ஃபர்தராக நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. அது ஸோ 173ல் ஃபைனல் ரிப்போர்ட் அல்லது சலான் வந்து கோர்ட்டில் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்தராக ஏதாவது எவிடன்ஸ் இருக்குது, ஓரல் அல்லது டாக்குமெண்ட் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதையும் வந்து த சேம் ஷால் பி ஃபார்வர்ட் டு மேஜிஸ்ட்ரேட் ரிகார்டிங் சச் எவிடன்ஸ், அதையும் வந்து செப்பரேட் ரிப்போர்ட்டாக மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறதா இந்த செக்ஷன். ஸோ ஒரு டிஃபெக்டிவ் இன்வெஸ்டிகேஷன் ஆயிடுச்சு, திரும்ப வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாசிபிளான்னு கிட்ட கிடையாது. ஸோ ரீஇன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட்லேருந்து புதுசாக பண்ண முடியாது, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் மட்டும்தான் பாசிபிள். ஸோ இப்போ நம்ம கேசஸும் பார்த்துடலாம். வினுபாய் ஹரிபாய் மாலவியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து 156 சப்கிளாஸ் 3 ரெட் வித் 173 சப்கிளாஸ் 8 இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வந்து சியோமோட்டோவாகவோ அல்லது மனுவின் பேரிலோ அப்ளிகேஷன் கொடுத்தோ தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வினய் தியாகி வர்சஸ் அஷ்ரஃப் அலி, இதுவும் ஒரு சுப்ரீம் கோர்ட் சைட்டேஷன். இதில் என்னன்னா, கோர்ட்டுக்கு வந்து சியோமோட்டோவா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுறதுக்கு எல்லாவித அதிகாரமும் உள்ளது. எதுன்னு அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு ஃபேர் ப்ராப்பர் அன்கொஸ்டினபிள் இன்வெஸ்டிகேஷன் அதனுடைய அவுட்கம் வரத்துக்காக தாராளமாக சியோமோட்டோவா ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் வந்து 2 ரிப்போர்ட், அதாவது 173 சப்கிளாஸ் 2க்கு கீழே 2 ஃபைனல் ரிப்போர்ட் வந்து தாக்கல் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஃபைண்டிங் என்ன, இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒன்ஸ் தெர் ஆர் 2 ரிப்போர்ட்ஸ் ஃபைல்ட் அண்டர் 173 சப்கிளாஸ் 2னா ரெண்டையுமே வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ போத் ஹேஸ் டு பி கன்சிடர்ட் டு ப்ரிசியூம் வெதர் அக்யூஸ் கமிட்டட் கிரைம் ஆர் நாட். ஸோ ரெண்டையுமே கன்சிடர் பண்ணினாதான் எதிரி வந்து குற்றம் புரிந்துள்ளாரா ஏன்னா அனுமானிக்க இயலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த கேஸ்லாம். ஸோ 3ஆம் கேஸில் பார்த்துக்கலாம், அபிநந்தன் ஜா வர்சஸ் தினேஷ் மிஸ்ரா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் கான்ஃப்ளிக்டிங்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த கேஸில் பார்த்துட்டோம்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ண கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 169ல் வந்து சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கான்ஃப்ளிக்டிங் கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணலாமா, அந்த மாதிரி பண்ணினா மேஜிஸ்ட்ரேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக சார்ஜ் ஷீட் வந்து கட்டாயம் ஃபைல் பண்ணணும் ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இதில் வருது. ஸோ இப்போ பாருங்க, உங்களுக்கு புரியும். வெதர் மேஜிஸ்ட்ரேட் குட் டைரக்ட் போலீஸ் டு சப்மிட் அ சார்ஜ் ஷீட் ஆஃப்டர் இன்வெஸ்டிகேஷன் இஃப் போலீஸ் டேக்ஸ் ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் 169. ஸோ அந்த மாதிரி மேஜிஸ்ட்ரேட் வந்து கட்டாயமாக ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியுமா போலீஸ்க்கு எதிராக அப்படின்னு சொன்னால் கெனாட். ஸோ ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்றது பியூர்லி டிஸ்கிரிஷன் ஆஃப் த போலீஸ். ஸோ ஹெல்டு என்ன வந்து இதில் ஃபைண்டிங்னா, மேஜிஸ்ட்ரேட் cannot direct the police to submit a charge sheet if action taken by them under section 169 CRPC. ஸோ ஏன் நம்ம அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 169ல் வந்து ஒரு அக்யூஸ்டுக்கு எதிராக ப்ரொசீட் ஆகிறதுக்கு எவிடன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் அந்த ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவருக்கு எதிராக ப்ரொசீட் பண்ணி சார்ஜ் ஷீட் வந்து நெக்ஸ்ட் வந்து 173 தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ 169லேயே அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக ப்ரொசீட் ஆகிறதுக்கு சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா பண்ண வேண்டியது இல்லை. அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம்னா 2009, 13 அண்ட் 2018 அமெண்ட்மெண்ட்ஸ் ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்துட்டோம்னா 2009 அமெண்ட்மெண்ட்டில் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ரேப் ஆஃப் அ சைல்டு கேஸாக இருந்ததுன்னு சொன்னால் 3 மந்த்ஸ்க்குள்ளார முடிக்கணும். எப்போல இருந்துன்னா அந்த டேட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ண அந்த டேட்லேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ள இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கணும் அப்படின்றத 2009 அமெண்ட்மெண்ட். இது சொல்கிறது வந்து செக்ஷன் 173 1A. ஸோ அதுவே 2018ல் வந்துட்டு இந்த 3 ரேப் ரிலேட்டட் செக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, 376A அந்த டிபி வரைக்கும் அந்த ஆஃபென்ஸ் இன்வோக் ஆயிருந்ததுன்னா வித்தின் 2 மந்த்ஸ்க்குள்ளார இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும்னு சொல்கிறது தான் நம்மளோட 2018 அமெண்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் 2013 அமெண்ட்மெண்ட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா, ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸாக இருந்தது அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் விமெனும் அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எதில் பார்க்கணும்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சப்மிட் பண்ணுறதுக்காக ஃபைனல் ரிப்போர்ட்டும் கூட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸில் இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரேப் ரிலேட்டட் அஃபென்சஸ்க்கு மட்டும் தான். அந்த 376லேருந்து அந்த DA DB ஃபுல்லாக அந்த செக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிருந்தா இந்த ரிப்போர்ட் வந்து கட்டாயமாக இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அமெண்ட்மெண்ட். ஸோ நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்தோன்னா செக்ஷுவல் அஃபென்சஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 2 மந்த்ஸ்க்குள்ளார இன்வெஸ்டிகேஷனை முடிக்கணும். ஸோ இப்போ செக்ஷன் 156 சப்கிளாஸ் 3 அண்ட் 173 சப்கிளாஸ் 8 இந்த ரெண்டுக்கும் என்ன லிங்க் அப்படின்னா, ரெண்டுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு அஃபென்சஸ் தான், அதர் ரிலேட்டட் செக்ஷன்ஸ் தான். 156 சப்கிளாஸ் 3ல நம்ம மனு போட்டாலும் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவார். 173 சப்கிளாஸ் 8லையும் இன்வெஸ்டிகேஷன் போட சொல்லி ஆர்டர் பண்ணலாம். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்துட்டோன்னா, அது வந்து ப்ரீ காக்னைசன் ஸ்டேஜ், இது வந்து போஸ்ட் காக்னைசன் ஸ்டேஜ். அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இன்வோக் ஆகிற செக்ஷன் தான் 156 சப்கிளாஸ் 3. அண்ட் இது வந்து போஸ்ட் காக்னைசன்ஸ், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் இன்வோக் ஆகிறது தான் இந்த 173 சப்கிளாஸ் 8. ஸோ நம்ம ரெண்டையுமே நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் லேட்டஸ்ட் 2019ல சாப்டர் 2 ஃபுல்லாக வந்து டீல்ஸ் வித் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ரிமாண்ட். இதை நான் வந்து உள்ளுக்குள்ளே சொல்லலை, ஏன்னா இந்த வீடியோவில் டைம் பத்தாது. ஸோ அதனால் இது சாப்டர் 2 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சாப்டர் 30 ஃபுல்லாகவே இன்வெஸ்டிகேஷன் பற்றி டீல் பண்ணுது, புலன் விசாரணை. அதில் 566 மட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, விசாரணை நடுநிலையாக இருத்தல் வேண்டும் சொல்லுது. ஸோ இட் ஷுட் பி ஃபேர். ஸோ இந்த 173 ஃபுல்லாகவே முடிஞ்சுது. இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் கவர் பண்ண முடிஞ்சுது, இதுக்கு மேலே கண்டென்ட்ஸ் கொடுக்க முடியல. இப்போ நம்ம ரீகேப் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அந்த 173யோட ஃபுல் ப்ரொவிஷன்ஸ், அப்புறம் கேஸ் லாஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், அப்புறம் கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் எந்த சாப்டர், போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டரில் கன்சர்ன் சாப்டர், இது மட்டும் நான் சொல்லியிருக்கேன், உள்ள டீப்பாக சொல்ல முடியல. இப்போ கேஸ்லான்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, நம்ம 3 கேஸ்லாம் இதில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, வினய் தியாகி கேஸும், அபிநந்தன் ஜா கேஸும், அப்புறம் வினுபாய் ஹரிபாய் மாலவியா கேஸும். ஸோ 3 முக்கியமான கேஸ்லாம் பார்த்துருக்கோம். இந்த தகவல் உங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.